ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை அசைத்து உற்சாகமாய் ஹல்லேலூயா. அருமையான இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை சாய்த்து அலைப்பாய்கிற நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்தி சற்று நேரம் நாம் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா. நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்தார் அல்லவா. அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் போகையிலும் வருகையிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி எல்லாவித நாசங்களுக்கும் அப்பா மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த அளவற்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமா எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டின எண்ண முடியாத கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கீங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்பா நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மேலான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கீங்களப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்மை விட தகுதி வாய்ந்தவர்கள் இந்திய தேசத்தில் இருக்காங்க. தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் இந்த தேசத்துல நம்மை வைத்து நமக்கென்று ஒரு வேலையும் கொடுத்து இந்த தேசத்துல வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்ம அநேகரை ஆண்டவரே இந்த தேசத்துல குடும்பமாய் வைத்திருக்கிறாரே. அந்த அன்புக்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்முடைய வேலை ஸ்தலங்களை கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்ம வேலை செய்வதற்கான நாணத்தையும் பலத்தையும் தந்து அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைக்க செய்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. கடந்த நாட்களில் நம்ம அநேக பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, நிந்தனைகள் மத்தியில நம்ம கடந்து சென்ற போதும் அவ எல்லாவற்றிலிருந்து நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாத்தார் அல்லவா. அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த அந்நிய தேசத்துல கர்த்தர் விடுதலையோடு இந்த சமூகத்துல நின்று ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த வனாந்திர தேசத்துல நீரூற்றாய் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய சபைக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிறார் அல்லவா. அதற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே. உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்து எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சபையில வைத்து நம்மை போஷித்து வருகிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் இம்மட்டும் நீங்க சந்தித்தீங்களா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் சறுக்குகிற போது உங்களுடைய கிருபையினால எங்களை தாங்கினீங்களா பாவமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தந்து நீங்க பலப்படுத்திருக்கீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து கொண்டீங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படிக்காய் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை கூட நம்மை நாமே அர்ப்பணிப்போமா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த தேவனிடத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா.
பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கிற அந்த தேவனிடத்துல ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற பாவங்களை நம்ம அறிக்கை செய்வோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் மீறுதலை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய இச்சைகளை மன்னியும் அப்பா, எங்களுடைய அந்தரங்க பாவங்களை நீர் மன்னியும் என்று சொல்லி மனத்தாழ்மையாய் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தகுதிப்படுத்தினார் நிச்சயத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் என் தேவனீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆராதனை வேலையில் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. ஆலயம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்புங்க ஆண்டவரே. வர தடைப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஏற்ற வேலையில கொண்டு வந்து சேர்ப்பீராக. இது வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் நம்ம அநேக நன்மைகளை நாம் என்ன நிரப்பியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நன்மைகளை நினைத்தவர்களாய் அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு அந்த நாதன் இயேசுவை நம்ம பாடி நம்முடைய நன்றி பலிகளை நாம் செலுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர்,
நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு வல்லவர், என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. ஆமென். என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர். கரங்களை உற்சாகமா தட்டி, என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதையில அநேக பள்ளம் மேடுகள், கரடு முரடுகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து அவர் தோளில் மேல நம்மை சுமந்து வந்த அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. அவருடைய அளவற்ற அந்த அன்புக்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்த நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்திருக்கிறார் நேசத்திற்கும் பாசத்திற்கும் அளவே இல்ல. அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி. நம்ம போகையிலும் வருகையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கால்கள் சறுக்குகின்ற போது அவருடைய கிருபையினால நம்மை தாங்கின அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்ல நாதரை இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்று பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே.
நல்லவரே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம இயேசு நல்லவராக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தர் அவர். அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்முடைய துன்பத்திலே நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர், நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் நீக்குகிற நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்து நிலைநிறுத்தின அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்த அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்து நமக்கு நித்திய ஜீவனை அளித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நமக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அந்த ராஜாதி ராஜாவை, அந்த கர்த்தாதி கர்த்தா, அந்த தேவாதி தேவனை நம்ம இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் அந்த ராஜாவை பார்த்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா என்று அர்ப்பணிப்போடு கூட பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமா? எனக்கொரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கொரு புகலிடமுண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கண்களில் வைக்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில்
பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், கரங்களை உயர்த்தி, வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், என் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், தம் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், உள்ளத்தின் ஆழத்தில் வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், எஸ் ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், எஸ் மை லார்ட், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சர்வ வல்லவர், அவர் அன்பு நிறைந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற நல்ல தேவன் அவர், நம்மை ஆறுதல் படுத்துகிற நல்ல தகப்பன் அவர். அவர் ஏற்ற நேரத்திலே நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றுகிற அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய சட்டைகளின் மறைவில் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர், அவருடைய சட்டைகளின் நிழலிலே நமக்கு ஆறுதல் தருகிற அந்த தேவன், ஏற்ற நேரத்திலே நமக்கு சுகத்தை தருகிற அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. அவருடைய இடது கை நம்முடைய தலையின் கீழும், அவருடைய வலது கரத்தினால் நம்மை அணைத்துக் கொண்ட அந்த நல்ல தேவன், ஏற்ற நேரத்தில் நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்றுகிற அந்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய அலட்சியங்களை காண்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியை நிறுத்தி வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் வானாதி வானனவர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் உன்னதர், அவர் உன்னதங்களிலே வீற்றிருக்கிற நல்ல தகப்பன் அவர். நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவர் வாசம் செய்கிற அந்த நல்ல தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? தாயின் கர்ப்பத்தில் நம்மை முன்குறித்த அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை புடமிட்டு எங்களை பொன்னாக விளங்கச் செய்கிறவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்முடைய சமூகத்தில் இப்போது மனபாரத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு கூட யாரெல்லாம் வந்திருப்பாரோ என் தேவனுடைய கவலைகளை நீர் ஏற்ற நேரத்தில் மாற்றுவீராக ஆண்டவரே. கஷ்டங்களை எல்லாம் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. கண்ணீரை நீர் மாற்றுவீராக, கடன் பிரச்சனைகளை நீர் மாற்றுவீராக, வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை
காரியத்தை குறித்து என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ற வேதனையோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை என் தேவன் பதில் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நீர் வேலை வாய்ப்புகளை தருவீராக. ஹல்லேலூயா. விசா பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, பாவியாகிய எங்களை உடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் பாவியாக என்னை உடைய பிள்ளையாய் மாற்றினீர். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அர்ப்பணிப்போடு நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா,
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர். உம்மை போல வேறு தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை முன் குறித்தவர், நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவர். எங்களை உமது உள்ளம் கைகளை நீர் வரைந்திருக்கிறீங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். எங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் நீரப்பா. எங்களுடைய அலைச்சல்கள் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவர். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர். எங்களுடைய வியாதியிலிருந்து எங்களை விடுதலை செய்கிறவர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து நீர் நிறைவேற்றுகிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை போல எங்களை மறுரூபமாக்கி உம்முடைய வருகையில உம்மோடு கூட எங்களை சேர்த்து கொள்ள போகிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தரமட்டும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் நீர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வீராக. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனையுடைய மைய பொருள் என்னதான் இருந்தது? நல்லவர் வல்லவர். நல்லவராக இருந்தாரா? ஆமென். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை, ஆனால் எத்தனை முறை நம்ம கையை விட்டுட்டு ஓடி இருக்கோம்? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். என்னை அழைத்தவரை நீர் உண்மை உள்ளவர். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையிலாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவரை அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை கூட்டத்தில் அறிவிப்புகள். சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் 14ஆம் தேதி காலை 10 முதல் 12:30 வரை மேலே உள்ள சென்ட் ஜான் ஜேம்ஸ் ஹாலில் நடைபெறும். சனிக்கிழமையில் விடுமுறைக்குள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஞாயிறு காலை ஆராதனை வழக்கம் போல 2 ஆராதனைகளாக புது நேரத்தின்படி காலை 6:45 முதல் 8:30 வரை முதல் ஆராதனையும், 2வது ஆராதனை 9 முதல் 10:45 வரை இந்த இடத்தில் நடைபெறும். ஃபெலோஷிப் டீ அந்த காரியங்கள் முதல் ஆராதனை முடிந்ததும் 8:30 முதல் 10 வரைக்கும், 2ஆம் ஆராதனை முடிந்ததும் 11 முதல் 11:30 வரை பாரிஸ் ஹாலிலே நடைபெறும். கடந்த வாரத்தில் முதல் ஆராதனை முடித்தவர் நிறைய பேர் கடந்து சென்று விட்டீர்கள். ஆனால் 2வது ஆரத்தில் அநேகர் கூடியிருந்தீர்கள். நன்றாக இருந்தது. அதனால் முதல் ஆராதனை முடிந்ததும் நீங்கள் கூடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். அடுத்த வார வியாழன் மாலை ஆராதனை வழக்கம் போல இந்த இடத்துல மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். சண்டே ஸ்கூல் கடந்த வாரம் போல இனிமேல் ஆலய வளாகத்தில் காலை 9 முதல் 10:45 வரை நடைபெறும். அவ்விதமே யூத் ஃபெலோஷிப் காலை 11:15 முதல் 12:45 பிலிப்ஸ் ஹாலில் நடைபெறும். சகோதரிகள் கூடுகை இந்த வாரம் காலை ஆராதனை முடிந்ததும் ஜூமில் பகல் 12 முதல் 1:15 வரை நடைபெறும். இரவு ஜெபம், இந்த மாத இரவு ஜெபம் அடுத்த வெள்ளி 20ஆம் தேதி இரவு 8:30 முதல் 10:30 வரை மேலே உள்ள சென்ட் பீட்டர்ஸ் ஹாலில் முன்பு நாம் ஆராதித்த இடம், முன்பு இரவு ஜெபம் நடந்த இடம் மேலே இருக்க பீட்டர்ஸ் ஹாலில் இந்த மாதம் மட்டும் நடைபெறும். அடுத்த மாதம் என்ன என்பதை அடுத்த மாதத்தில் அறிவிக்கப்படும். தியான வசனம் சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்பதாக இருக்கும். பஸ் வசதி உண்டு. செயின் பிரேயர் சங்கிலி ஜெபம் 20ஆம் தேதி வெள்ளி இரவு 11:30 முதல் 21ஆம் தேதி சனி இரவு 11:30 வரை வழக்கமாக இந்த மாதம் நடந்த போல் நடைபெறும். சகோதரர்கள் சகோதரர் குமார் மற்றும் தினகரையும், சகோதரிகள் சகோதரி பிரின்சிப் மேரியும் புஷ்பா அபிநயத்தையும் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யூஏ கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லி தொடர்ந்து அறிவித்து வருகிறோம். அந்த பொது மன்னிப்பு அம்னிஸ்டி செப்டம்பர் 1 முதல் 31 வரை உள்ளது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக விசா பிரச்சனை அப்படிலாம் சொல்லக்கூடாது. தயவாக
இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்வோம். தம்மை வெஸ்லி தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஜலத்தாப்பனே, இந்த அருமையாக ஆசிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி சேத்திரப்பா. மாலையில் ஒரு சிறு கூட்டமாக கூடி முடி சமூகத்திலே விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாகவும் சற்று நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதாகவும் எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை எடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க நீ கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட நேரத்துக்காக நன்றியப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை, ஆனால் எங்களுக்கு கிருபையாக நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர். இந்த வனாந்திரமான தேசத்தில் ஒரு நீருற்றை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதத்துக்கு மறைத்து கொண்டும் ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைநிறுத்த வேண்டுமாய் எல்லா வழக்கத்தில் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. வெஸ்லி தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிப்பதும், அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைப்பதும், அவருடைய வார்த்தையை கேட்பதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், பேரானந்தம். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ மக்கள் இதற்காக ஏக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பங்கள் அமையலை, இடவசதி இல்லை. கர்த்தர் நமக்கு கிருபையாக இந்த இடத்தை கொடுத்துருக்கிறார். இன்னும் வர வேண்டியவங்க நிறைய பேர் வராமல் வீட்டில் தங்களுடைய சொந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரியும். கர்த்தர் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் இதற்காக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் வந்து கடந்த நாட்களில் எல்லாம் பல வருஷங்களாக நாம் ஜெபித்து வருகிறோம் ஒரு காரியத்துக்காக. இரவு ஜெபத்திலும் பல நம்முடைய உபவாச ஜெபங்களிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலெல்லாம் ஜெப ஆலயம் எதுவாக மாறிட்டு இருக்கு? கேளிக்கை விடுதி, சூதாட்டம் செய்வதற்கு, ஹோட்டல் நடத்துவதற்கு மசூதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜெபித்த நம்ம அதே கேம்பஸ்லேயே ஒரு காலம் எதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு? இப்போதானே பாஸ்டர் சொன்னாங்க. அதாவது நமக்கு அது ஐக்கியம் கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன காரியம் நடக்குதுன்றத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அந்த கண்கள் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் வேணும். ஷார்ஜாவில் எத்தனையோ சபைகள் இடமில்லாத அளவுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க சபை கூடி வருவதற்கு. ஆனால் இந்த நாளில் அது கட்டப்பட்டதான நோக்கம் ஆலயத்துக்காக. பல இடங்களில் வந்து பாரிஷ் ஹால் தனியாக கட்டுவாங்க. அதான் என்ன செய்யலாம், அக்செப்ட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து தேவ ஊழியர்கள் ஜெபித்த இடம், ஆராதித்த இடம், கர்த்தருடைய வார்த்தையை போதித்த இடம் இன்றைக்கு இப்படி மாறி இருக்குது. நம்மளாம் என்ன செய்யணும்? அதற்காக ஜெபிக்க வேண்டிய எச்சரிக்கை அடைய வேண்டும். அந்த ஒரு காரியத்தை இந்த நாளில் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசிக்கும்படியாக ஒரு வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனமும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 31ஆம் வசனத்தில் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதில் இன்று கொடுக்கப்படுகிற தலைப்பு கசப்பு. உங்களை விட்டு நீங்க கடவது. சகல விதமான கசப்பு உங்களை விட்டு நீங்க கடவது. நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, பகல் முழுவதும் எங்களுடைய வேலைகளிலே நாங்கள் இருந்தோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க, தொழுது கொள்ள, அநேக விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, விசேஷமாக நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பேசுவது நீர் ஆண்டவரே, நீர் மட்டும் பேசும். நீங்கள் பேசும்போது நாங்கள் அதனால் திருப்தி அடைவோம். உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் நாங்கள் திருப்தி அடைவோம் என்ற வசனத்தின்படியே இந்த நாளில் இங்கிருந்து நாங்கள் திருப்தியோடு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளின் தலைப்பு கசப்பு. பிரசங்க தலைப்பு கசப்புன்னு வந்துட்டா அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்கும். கசப்பை பற்றி எப்படி பேச முடியும்னு. ஆனால் இந்த கசப்பில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் கசப்பின் மூலம் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, முதலாவது இந்த கசப்பான இந்த எண்ணங்கள், கசப்பான நினைவுகள். இந்த கசப்பை பற்றி தியானிக்கும் போது 2 விதமான காரியங்கள். ஒன்று கசப்பான எண்ணங்கள், கசப்பான நினைவுகள். அதன் 2வது பகுதியை நாம் தியானிக்க இருப்பது கசப்பான அனுபவங்கள். இவைகளின் மூலமாக இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு வேதத்தின் அடிப்படையில் பேசுவாராக. இந்த நாளில் கசப்பான எண்ணங்கள், நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒருத்தருக்கு விரோதமான ஒரு கசப்பு. இது சாதாரணமாக இருக்குது உலக மனிதர்கள் மத்தியில். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் உலக மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு கசப்பான காரியம் நமக்கு நடக்குது அப்படின்னா அதற்கு எதிர்வினை ஆற்றி விடுவான் உடனடியாக. அல்லது கொஞ்ச நாள் பொறுத்திருந்து என்ன செய்வான், ஒரு எதிர்வினை ஆற்றி அதை கடந்து போவான். ஆனால் கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் என்ன செய்வோம், கசப்பான காரியம் வந்துருச்சுன்னா, ஒருவருக்கு விரோதமான ஒரு கசப்பு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன செய்வோம், உடனடியாக வெளிப்படுத்த மாட்டோம். அதை உள்ளே நம்ம என்ன செய்வோம், வச்சுக்கிட்டே இருப்போம் எப்போனாலும். அதாவது அகத்தில் ஒன்று முகத்தில் ஒன்று. அந்த சகோதரனையோ சகோதரியை பார்க்கும்போது சிரிப்பது போல நம்ம என்ன செய்வோம், பாவனை காட்டுவோம். ஆனால் உள்ள எனக்கு நீ அன்னைக்கு செய்த காரியம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் உண்டு. பிரியமானவர்களே, இது நம்மை அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கசப்பு என்பது வேதத்தில் வேர் என்று போடப்பட்டிருக்கிறது. கசப்பான வேர். இன்னும் இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக அப்போ இல்லை, அடுத்து தொடர்ச்சியாக வரும்போது வாசிக்கலாம். இவ்விதமாக பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு விரோதமான கசப்பான காரியங்களை நாம் உள்ளத்துக்குள்ளே எப்போவுமே வச்சுருப்போம். குடும்பங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம ஊரில் எல்லாம் பெரியவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் உள்ள ஒரு பழைய காரியமாக இருக்கும், இன்றைக்கோ அவங்களுடைய சின்ன பிராயத்தில் நடந்ததாக இருக்கும். அதை என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க உள்ளே. அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துவாங்க, அவங்களுக்கு அதை பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த நாளில் இது நடந்துச்சு, என்ன அப்படி பண்ணாங்க, என்ன இப்போ இப்படி பண்ணாங்க. மாமியார் பேரம்பத்திலும் எடுத்திருப்பாங்க, ஆனால் எங்கள் மாமியார் என்ன செய்வாங்கன்னு சொல்லி செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த வயசானவங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி கசப்பான எண்ணங்கள் நம்முடைய சமுதாயம் கடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு பிரியமானவர்களே, நீங்களும் நான் என்ன செய்யணும், தடை போடணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஜெனரேஷனுக்கு நம்ம கசப்பான காரியங்களை கடத்தி விடக்கூடாது. இந்த நாளில் இந்த காரியத்தை நாம் சிறிது தியானித்து விட்டு கசப்பான அனுபவம் நமக்கு எவ்விதமான ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கசப்பு என்பது நாம் பார்க்கும்போது இது ஒரு ஒரு புற்றுநோய், கேன்சர் என்று சொல்லுகிற ஒரு அடைமொழி அதற்கு உண்டு. இந்த புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அரிக்கும். அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன் கூட ஒரு தடவை இதை பற்றி ஒரு அனுபவத்தை சொல்லும்போது, ஒரு அம்மாவுக்கு சுகவீனமாக இருந்தது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றுமில்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, பலவீனமாகவே ஆயிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்கள எத்தனையோ விதமான செக்கப்பெல்லாம் எல்லாத்துலேயும் எல்லா ரிசல்ட்டும் நார்மல் தான். ஆனால் கடைசியாக ஒரு முறை இவங்களை ஜெபிப்பதற்கு கூப்பிட்டுருக்கும்போது இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆவியானவர் உணர்த்துறாரு, அந்த சகோதரிகிட்ட ஒரு கசப்பான ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தன்மை உள்ளே இருக்குது.
ஜெபம் முடிஞ்சுது. வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது கசப்பு இருக்கா வாழ்க்கையில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாயா அப்படின்னு சொல்லி அவங்க சில காரியங்களை சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே இவங்களுக்கு ஒரு தீராத ஒரு கசப்பு. அப்போ இவங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த கசப்பை நீங்கள் மறங்க, அதை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்கள வைத்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிட்டு கடந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாளில் பாருங்கள், அற்புத விதமாக அந்த சகோதரி முழுமையாக சுகம் பெற்றதாக அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தில் நம்முடைய சபையில் அதை சொல்லியிருக்காங்க. இது எதை காட்டுகிறது என்றால், கசப்பு என்பது ஒரு மனிதனை பலவீனப்படுத்தணும். அவன் சமுதாயத்தில் ஒரு நடமாட முடியாத அளவுக்கு அவனை பலவீனப்படுத்தி ஒரு புற்றுநோய் போல. எப்படி ஒரு புற்று நோய் அப்படின்னா, புற்று ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிடுவோம். புற்று அப்படின்னா பாம்பு புற்று நமக்கு நல்லா தெரியும். இந்த பாம்பு புற்று உள்ள கையை விட்டா என்ன ஆகும்? உள்ள என்ன இருக்கும்? பாம்பு தான் இருக்கும். அது என்ன செய்யும்? குறைய போட்டுரும். அதுலேருந்து விஷம் வந்து என்ன செய்யும்? மனுஷனை கொன்றும். இப்படித்தான் பிரியமானவர்களே, இந்த கசப்புங்கிற ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அது ஒரு புற்றுநோய் போல என்ன செய்யும்? அரித்து கடைசியில் நம்மை ஒன்றுமில்லாதபடி அதை ஆக்கிவிடும். ஆகவே இந்த கசப்பான ஒரு சில வேளைகளில் ஒரு வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 64:3-4 வாசிங்க. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடிதியிலே அவன் மேல் எய்கிறார்கள். போதும். அந்த வசனம் என்ன போடுறது அப்படின்னா, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கசப்பான வார்த்தைகளுக்கு அம்பை உருவப்படுத்தி இருக்குது. இந்த அம்பு என்ன செய்யும்? எப்படி அதை வில்லேருந்து விட்டாச்சுன்னா எவ்வளோ வேகமாக போய் என்ன செய்யும்? அந்த மிருகத்தையோ அல்லது எதிரியோ கொல்லக்கூடிய விஷம் நிறைந்ததாக இருக்குது. அதே போல தான் நாவினால் புறப்படுகிற கசப்பான வார்த்தைகள் அநேக வேளைகளில் உங்களையும் என்னையும் அது காயப்படுத்துகிறது. இந்த காயத்துக்கு மருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை எவ்விதமாக நாம் பேசுகிறோம், என்னென்ன வார்த்தைகளாலே அவர்களை நாம் உபயோகப்படுத்தி அவர்களை தாக்குகிறோம், வேத வசனத்தின்படி நாம் கசப்பான வார்த்தைகளாகிய அம்பை எய்கிறோமா? மிக எளிதாக விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் சில வேளைகளில் என்ன செய்கிறோம்? டப்புன்னு வார்த்தையை விட்டுரும். அந்த வார்த்தையை விட்டதுக்கப்புறம் அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் எடுக்க முடியாது. அநேக குடும்பங்களில் இந்த வாக்குவாதம், வார்த்தைகள், இதனால தான் பெரிய பிரிவினைகள், பெரிய சண்டைகள். அது கடைசி வரை அது ஒரு நாளும் அதை சரி பண்ண முடியாது. அடிச்சிட்டா கூட அந்த அடியை என்ன செய்யலாம்? மறந்துடுவாங்க. ஆனால் வார்த்தைகளை நீங்களும் விட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆயுள் சக்கரத்தை, நாவு வந்து அவ்வளோ மோசமானதுன்னு சொல்லி யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயுள் சக்கரத்தை என்ன செய்யும்? கொளுத்தி விடும். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக இந்த காரியத்தை நாம் செய்யாதிருக்க தேவன் இந்த நாளில் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, அப்புறமா ஒரு குரூப்பை நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கசப்பான காரியத்தை ரொம்ப வைராக்கியமாக எடுத்துக்கிடுவாங்க. வாசிப்போம் ஒரு வசனம், யாக்கோபு 3:14 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். போதும். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கலாம். வைத்தீர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? பெருமை பாராட்டுவாங்க அந்த காரியத்தில்.
பிரசங்கிலேயோ நீதிமொழியிலே ஒரு வசனம் இருக்குது, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. பொல்லாத காரியமாக தான் இருக்கும், கசப்பான காரியமாக தான் இருக்கும். நாம் அதில் நினைச்சுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்போம். பிறர் நம்மளை வந்து எந்த விதத்திலும் நாம் செய்கிற காரியம் தவறு என்பதை பிறர் சொல்வதை நம்மளால் நினைச்ச முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாது, விட்டு கொடுக்க மனசு கிடையாது. எந்த காரியத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இந்த நாளில் விசுவாசிகளுக்கு இல்லை. வேத வசனம் நம்ம கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் கிரியில் நம்ம வெளிப்படுத்த நம்ம முயற்சி பண்ணும்போது அது நமக்கு என்ன செய்யும், கசக்கும். வெளிப்படுத்தல ஒரு வசனம் உண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பிரதர். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9, 10. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆயிலும் உன் வாய்க்கும் இது தேனைப் போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கும் அது தேனைப் போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. வாய்க்கு அது மதுரமாக இருந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், வாய் என்ன செய்கிறது, உட்கொள்ளுகிற ஒரு உறுப்பு, சவைத்து உண்கிற ஒரு உறுப்பு. அதே போல தான் செவி. வசனத்தை பேசும்போது அந்த செவி என்ன செய்யும், உள்வாங்குகிறது. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரிய பெரிய ஊழியர்கள் நம்ம மத்தியில் வந்து ஜெபம் பிரசங்கம் பண்ணும்போது கேட்பது மிக இனிமையாக இருக்கும். ஏன்னா அந்த செவிக்கு அது இன்பமாக இருக்கும். ஆனால் அது தேனை போல் மதுரமாக இருந்த அதே ஒரு அந்த வசனம், நான் அதை புசித்த உடனே என் வயிறு என்னாச்சு, கசப்பாயிருச்சு. புசித்த உடனே ஏன் கசப்பாச்சு அப்படின்னா, அதை புசித்த பின்பு அது வயிறுக்குள்ளே போய் என்ன செய்யும், ஜீரணிக்கும், டைஜஸ்ட் ஆகும். ரொம்ப சீரியஸாக எல்லாம் பார்க்குறீங்க, யாருக்கும் டைஜஸ்ட் என்ன புரியலையா, ஜீரணிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை கேட்பது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த நாம் நினைக்கும் போது, நம்ம இன்னைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு கேட்டு போயிருப்போம். ஆஃபீஸுக்கு போன உடனே என்னாகும், உடனடியாக ஒரு பொய் சொல்ல வேண்டிய வரும். பிறரோட வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு போயிருப்போம். அடுத்த நாள் போகும்போது அந்த காரியம் தான் வந்து நிற்கும். அப்போ அதை நம்ம வந்து அதை செயல்படுத்த நாம் நினைக்கும் போது, அதற்கு முயற்சி பண்ணும்போது அது நமக்கு மிகவும் கசப்பாக இருக்கும். ஏன்னா அதனால் நமக்கு சில நஷ்டங்கள் வரலாம். அந்த நஷ்டத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, வசனம் அப்படி தான். என்றைக்கும் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்துட்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த விட்டால், அல்லது அதை முயற்சி பண்ணும்போது அது கசப்பாக நமக்கு தோன்றும் என்றால், அதை கேட்பது வீணாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது அதை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அபியாசப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த கசப்பை குறித்து ஒரு வசனத்தில் எபிரேயர் 12:15 வாசிங்க. எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகமுண்டாக்குறது. போதும். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறது. கசப்பை எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு வேதத்தில், வேருக்கு ஒப்பாக. இந்த வேர் என்ன செய்யும், வேர் பூமிக்கு மேலே இருக்குமா, பூமிக்கு கீழே இருக்குமா? பூமிக்கு கீழே இருக்கும். அரிதா ஒரு சில இடங்களில் வேர் மேலே இருக்கலாம். ஆனால் இந்த வேர் வந்து பூமியை பற்றி பிடித்து கொள்ளும். செடியையும் மரத்தையோ வளரும்போது எந்த அளவுக்கு பெரிய மரம் இருக்குதோ அவ்வளோ உயரத்துக்கு கீழேயும் வேர் போகுதுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இது நமக்கு தெரியல. அதோட வேர் தூவி வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தவங்க கணக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வேர் நீளமாக இருக்குமா, மரத்தோட உயரம் அளவுக்கு. அப்போ அந்த வேர் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக போகிறது
இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டமாஸ்னு ஒரு பிளான்ட் உண்டு, பொட்டானிக்கல் நேம் வந்து கோனோகார்பஸ். அது வந்து அந்த செடி வந்து இங்கே துபாய் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் கிரவுண்டில் வைக்கக்கூடாதுன்னு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட்டோட இது பெரிய மரமாக வரும், பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த செடி வந்து இந்த மரமாக வளரும்போது என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து பில்டிங் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா பில்டிங் உள்ள அந்த ஃபவுண்டேஷன் வரைக்கும் போயிருமா. போய் அந்த ஃபவுண்டேஷனே என்ன செய்யும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும், கிராக் உண்டாக்கிரும் பில்டிங்கில். அப்புறம் அது வந்து பாலைவனத்தில் வளர்வதற்காக வெளியிருந்து வந்த செடி தான். அதுக்கு கொஞ்சம் ட்ராப்பு ஒரு வாட்டர் கிடச்சி இருக்குது எங்கே அடுக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த வேற அவ்வளவு வேகமாக அந்த அடக்கு வரைக்கும் விட்டுரும். இது வந்து துபாய் ட்ரைனேஜ் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அதனால் இப்போ அதை பேன் பண்ணியிருக்காங்க. தொட்டியில் வளர்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு செடியின் ஒரு வேர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷனையோ அல்லது ட்ரைனேஜ் சிஸ்டத்தையோ பைப்பு இதெல்லாம் உடைச்சி ஒன்றுமில்லாமல், எவ்வளோ கடினமான பிளாஸ்டிக் பைப்பாக இருந்தாலும் அதை கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த வேர் வந்து உடைச்சிரும். அந்த அளவுக்கு அது கடினமான ஒரு வேரை கொண்டது. அதனால தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது கசப்பான வேர். இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எடுக்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய கிருபையினால தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை எடுக்க முடியும். அதான் சில இடங்களில் சொல்லுவாங்க, வேரோட என்ன செய்யணும், புடுங்கணும். களை செடியை என்ன செய்யக்கூடாது, மேலே வெட்டிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யும், அது திரும்ப கீழேந்து வரும். வேரோட புடுங்கிட களை தான் பட்டு போகும். பிரியமானோடைய நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான காரியங்களை வேரோடு நாம் பிடுங்கி களைவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கசப்பான அனுபவம் வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு கசப்பான அனுபவம் வேணும். இன்றைக்கி நமக்கு கசப்பான அனுபவத்தினால் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக அதிகம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாரும் நல்ல ஒரு ஏஜுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அநேக அனுபவங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவைகள் மத்தியில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களை நாம் மூலம்தான் இந்த நாளில் நாம் என்ன செய்கிறோம், அநேக காரியங்களை மேற்கொள்ளுகிறோம். அநேக காரியங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். வேதத்திலேயும் குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால் கசப்பான அனுபவம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு அது அடித்தளமாக அமைகிறது. பிரியமானவர்களே, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 12:8. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். போதும். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே அவங்க 400 வருடங்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்து மோசையின் மூலமாக ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்கிறாரு, கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், தேவன் குறித்த தேசம், அந்த தேசத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார். அதற்காக செய்யப்பட்ட அநேக அடையாளங்கள், அற்புதங்கள் அநேகம் உண்டு. 10 விதமான வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். கடைசியாக செய்யப்பட்ட ஒரு காரியம்தான் தலைச்சன் பிள்ளைகள் சங்கார தூதன் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் எகிப்தியர்களுக்கு. அன்று ராத்திரியிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன செய்யணும், அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அதன் மாம்சத்தை ஆண்டவர் சொன்னபடி என்ன செய்யணும், அதை எப்படி வேக வைக்கணும், என்ன செய்யணும், எதை களையணும், இதெல்லாம் மிக தெளிவாக ஆண்டவர் கொடுத்துருந்தார். அதன்படி அவங்க என்ன செய்யணும், அதை சுட்டு நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் நல்ல ஒரு விடுதலை கிடைக்குது. சந்தோஷமாக வெளியே போகிறாங்க. ஒரு பண்டிகை நாள், கசப்பானது யாராவது பாவக்காய் சாப்பிடுவோமா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாராவது சாப்பிடவே மாட்டோம். கசப்புனாலே சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஒரு பழைய காலத்துலலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிருமிக்கு மாத்திரை கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, அந்த ஒரு 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 சிரப் மாதிரி வாயில் வைக்க முடியாது.
அவ்வளோ கசப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, பிள்ளைங்கள்லாம் குடிக்கணுன்றதுக்காக என்ன ஆச்சுட்டாங்க, அதை ஸ்வீட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கசப்பான கீரையோடு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற இனிமையான தேசம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா கசப்பின் அனுபவம் வேணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கசப்பு வருது அப்படின்னா, அனுபவம் வருது, ஒருவேளை வேலை கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல, இதெல்லாம் ஒரு கசப்பான அனுபவம் தான். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம், இதை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? புடமிடுகிறார். உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் இந்த கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இங்கே இருக்கிற அநேகர் சொல்லலாம், இன்றைக்கு பெரிய சம்பளம் வாங்குகிற அல்லது நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிற நம்முடைய சபையில் அநேகர் உண்டு. அவர்களுக்கெல்லாம் மிக அதிகமான கசப்பான அனுபவங்கள் இந்த தேசத்தில் நடந்திருக்குது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு வருமென்றால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க? இனிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் நிச்சயமாக அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிங்க. யாத்ராகமம் 15, 23 25. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இந்த மாரா என்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக செங்கடலை கடந்து வந்தார்கள். அங்கே எப்படிப்பட்ட தண்ணி கிடைக்கும்? கடல் தண்ணி யாருக்குமே தெரியாதா? யாருமே, நம்மளை சுற்றி பக்கத்தில் கடல் இருக்குது. எத்தனை முறை பீச்சுக்கு போகிறோம், கடல் தண்ணி எப்படி இருக்கும்? உப்பாக இருக்கும். கடலை கடந்து போகிறாங்க, உப்பு தண்ணியெல்லாம் கடந்து போகிறாங்க. இந்த கடல் காற்றை கூடுதலாக அடித்தாலும் என்ன செய்யும்? தண்ணி தாகம் எடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷிங் லைனில் இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் தண்ணி தாகத்தோடு என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு போகிறாங்க செங்கடலை கடந்து. அதற்கப்புறம் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு வனாந்தரம் அவர்களுக்கு வருகிறது. 3 நாள் சூர் என்கிற வனாந்தரத்தை நினைச்சாங்க, சுற்றி அலையிறாங்க. ஏன்னா தண்ணி தாகம் தாங்க முடியல அவங்களால. 3 நாள் சூர் வனாந்தரத்தை சுற்றி அலைந்தாங்க. கடைசியாக தண்ணி கிடைச்சிது. அதுக்கப்புறம் மாராவுக்கு வர்றாங்க. தண்ணீர் இருந்தது. எப்படிப்பட்ட தண்ணீர்? கசப்பான தண்ணீர். முடிஞ்சது கதை. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ, அதான் முறுமுறுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் கடைசியாக நமக்கு கிடைக்கிறது எப்படி இருக்குது? ஒரு கசப்பு. பல நாட்கள் ஜெபித்திருப்போம், ஒரு வேலை கிடைச்சிருக்கும். வேலைக்கு போய் 4 மாதம் சம்பளம் இல்லை. உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பொறுத்திருப்பதில்லை. ஓகே, கடினமான காரியம்தான். ஜெபித்து கிடைத்த வேலை, ஆனால் பொறுத்து இருக்கிறது இல்லை. அதிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. அவிசுவாசம். உடனடி அடுத்த வேலைக்கு போகிறது, அப்புறம் சபையை மறந்துடுறது. இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட காரியம். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் சில கசப்பான காரியங்கள் வரும்போது அவைகளை நாம் என்ன செய்யணும்? சகிக்க வேண்டும். அன்று அந்த மாராவின் கசப்பை ஒரு மரம் வெட்டி போடப்பட்டது. அந்த இடத்துல அந்த மரத்தின் மூலமாக அந்த மாராவின் தண்ணீர் எப்படி ஆச்சு? மதுரமாச்சு. ரொம்ப இனிமையாக நம்ம பாடுவோம். இன்றைக்கு அதே மாராவின் கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவை மரத்தை நாம் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவை மரம் உங்களுக்காக எனக்காகவும் தான் அதை காட்டப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் தான் அந்த வசனங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்குதுன்னா, அந்த மாராவின் தண்ணீரை மாற்றிய அந்த மரமாகிய கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த சிலுவை மரத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மதுரமாக மாறும். அது ஒரு பெரிய இனிமையான ஒரு பயணமாக ஆண்டவர் கானானுக்காக உங்களை நடத்தி செல்வாராக. அடுத்ததாக நான் பார்க்கும்போது, நகோமி
நகோமியுடைய கதை எல்லாருக்கும் நமக்கு நன்றாக தெரியும். ரூத் 1:20 வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கணவன், 2 ஆண் மக்கள், நகோமி ஆகிய அந்த 4 பேர் என்ன செய்றாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. இங்கே பஞ்சம்னு மோவாப் தேசம், அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு, அது நம்ம இப்போ தெரிய வேண்டாம். அங்கே போகிறாங்க. போகும்போது 4 பேராக போகிறாங்க. கணவன் அங்கே மரித்து விட்டான். 2 ஆண் மக்கள், அவர்களுக்கு அங்கே அதே நாட்டில் திருமணம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாட்களில் 2 ஆண் மக்கள் நினைச்சிட்டாங்க, மரித்து விட்டார்கள். இவள் விதவை ஆகிவிட்டாள். கொஞ்ச நாள் ஆகும்போது தங்களுடைய ஊருக்கு புறப்படலான்னு சொல்லி வர்றாங்க. கொஞ்சம் தூரம் வந்தோடனே அந்த ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு என்ன செய்யிட்டா, போயிட்டாங்க. ஆனால் ரூத் என்ன செஞ்சாங்க? போகவே இல்லை. கடைசியாக ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வரும்போது ஊர் மக்கள்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க? இவள் நகோமியோ என்று பேசுகிறாங்க. அப்போ தான் அந்த நகோமி, நீங்கள் நினைச்சு என்ன சொல்லாதீங்க, நகோமி என்று சொல்லாதிருங்கள், ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். எவ்வளோ தூரம் அவங்க கசப்போடு கூட வந்திருப்பாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்தையும் அந்த கசப்பையும் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, போவாஸ் என்கிற ஒரு மகன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ரூத்துக்கு ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தை யாரு தெரியுமா? தாவீதுடைய தாத்தா ஓபேத். ஓபேத்தினுடைய மகன் ஈசாய். ஈசானுடைய மகன் தாவீது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன். அந்த தாவீதின் சந்ததியில் தான் யார் வரா? இயேசு கிறிஸ்து வரார். தாவீதின் வேர் என்று சொல்லப்படுகிற ஒரு அடைமொழியோடு கூட தான் நம்ம ஆண்டவரை அழைக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நகோமியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தார். காரணம், அந்த கசப்பை அவள் கடந்து சென்றாள். அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக்கி கொண்டதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது அன்னாள், வாசிக்க நேரமில்லை, வசனம் எடுக்க வேண்டாம். அன்னாள் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய கசப்பு அவங்களுடைய வாழ்க்கையில். காரணம் என்ன அப்படின்னா, என்னாச்சு? அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இந்த எல்கானாவுக்கு, அவருடைய கணவன் எல்கானாவுக்கு 2 மனைவிகள். 2வது மனைவிக்கு என்ன செய்யுது? குமாரர் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூத்த அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. அதனால் இவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள எப்பவும் ரொம்ப ஏளனமாக்குவாங்க, மன கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப ஒருவனை அவங்கள ஏளனமாக பேசுவாங்க. இதனால் இந்த அண்ணாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவள் மிகவும் மனம் கசந்து ஆலயத்துக்கு போய், கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்வாங்க? அழுது கொண்டிருப்பார்கள். வருஷந்தோறும் போகும்போது இதை இந்த ஏலி பார்த்துட்டு அந்த ஹிஸ்டரி போண்டான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த கசப்பை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். அவளுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். செவி கொடுத்த நிமித்தமாக சாமுவேல் தீர்க்கதரிசி அன்னாளுடைய கற்ப பிறப்பாக உதிக்கிறார். இஸ்ரவேலில் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எழும்பினதில்லை சாமுவேலை போல என்று வேதவசனம் சொல்லுகிறது. காரணம், தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அவ்வளவு பாரங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த கசப்பையெல்லாம் ஊற்றி விட்டார்கள். கசப்பான அனுபவத்தை அவர்கள் கடந்து சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கசப்பான அனுபவம் வருதுன்னா, தேவ துணையோடு கூட நீங்களும் நான் அதை நினைச்சணும், கடந்து செல்லணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கொல்கத்தாவில் மரிக்க போகிறார். கெத்சமனேல அவர் அவ்வளவு தூரம் வியாகுலப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராக வந்தார். ஆனால் அவங்க என்ன செய்யல? யாரும் ஏற்றுக்கொள்ளலை. எந்த அளவுக்கு கசப்பை நம்முடைய ஆண்டவர் சகித்திருப்பார் என்பதற்கு அளவே இல்லை. கடைசியாக சிலுவையின் மரணம், சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அவருக்கு கொடுக்கப்பட்ட, அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட காடி எப்படியா இருந்தது? கசப்பு கலந்த காடி. பிரியமானவர்களே,
அப்படிப்பட்ட கடைசி நிமிடம் அவர் கசப்பை அனுபவித்தார். காரணம், இன்ப பரணம காணானாகிய தம்முடைய பரலோகத்திற்கு அவர் உங்களையும் என்னையும் கூட்டிட்டு போவதற்காக தான் அந்த நாளில் அவர் என்ன செய்தார், அந்த கசப்பை அனுபவித்தார். அப்பேற்பட்ட ஒரு கசப்பை அவர் அனுபவித்ததுனால தான் இன்றைக்கு முழங்கால் யாவும் முடங்கும்படியான ஒரு மேலான ஒரு நாமம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான காரியங்களை சொல்லணும்னா அவ்வளவு தூரம் உண்டு, நேரமில்லை. அதனால தான் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு கசப்பு கற்றுத்தரும் பாடங்கள் மிக அதிகம். இந்த வேளையில் நாம் கற்றுக்கொண்டது போல கசப்பான எண்ணங்கள், கசப்பான நினைவுகள் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உறவுகளில் இருக்குதுன்னா அவைகளை நாம் மறக்க வேண்டும், மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மறக்க நாம் அதை நினைக்க வேண்டும். நம்ம மறக்கணும்னு நினச்சா தான் நம்ம நினச்சிவோம், அதை மறப்போம். நிறைய வேளைகளில் எதிர்பாராதமாக நம்ம நினச்சினோம், அதை உள்ளத்திலேருந்து வந்துடும். அவைகளை நாம் மறக்க கற்றுக்கொள்வோம். இந்த கசப்பான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து, நம்முடைய அடிச்சோட்டிலேருந்து மாற்றி விடுவோம். கசப்பான வேரோடு நம்ம பிடுங்குவோம். அதை களைந்து நாம் எறிய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும், அருமையான நகோமி அவங்களுடைய வாழ்க்கையிலும், அன்னாளுடைய வாழ்க்கையிலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நாம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கசப்பை எப்படியாக அனுபவித்து கடந்து சென்றார்களோ அதன் மூலமாக அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் இதன் மூலமாக நம்மளோடு ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக வைப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இருக்கிற எழுந்து நின்றவர்களாக கேட்ட சத்தியத்தை மீண்டுமாக நம் நினைவில் கொண்டவர்களாக நான் கடந்து செல்வோம். ஏதோ வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதற்கு செவி கொடுத்து அதில் செயல்படுகிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கசப்பை கொடுத்து ஆவியானவர் இடைப்பட்டார். ஒவ்வொரு ஜீவித்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? பெற்றோர் மீது, சகோதர சகோதரிகள் மீது, இன்லாஸ் மீது, இந்த அற்ப உலக பொருளுக்காக, சொத்துக்காக எத்தனை கசப்புக்கள், கணவன் மனைவிக்குள்ளாக எத்தனை கசப்புக்கள், கசப்பான எண்ணங்கள், நினைவுகள், அனுபவங்களை குறித்து நாம் தியானித்தோம் அல்லவா? கசப்பான வார்த்தைகள், நாவினால் சுட்ட வடு என்று நம் தமிழிலே காண்கின்றோம். நாவு ஒரு சிறிய அவயவம்தான், அது நெருப்பு, அது அநீதியான உலகம், முழு ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடுகிறது என்று யாக்கோபிலே பார்க்கிறோமே. கசப்பு ஒரு புற்றுநோய் என்று பகிர்ந்து கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் மாறாவின் கசப்பை மதுரமாக்கிய தேவன் நமத்திலே இருக்கிறார். அந்த மரத்தை போட்ட பொழுது அது மதுரமாகியது. ஒருவருடைய அந்த அனுபவங்கள் செங்கடல் அனுபவமாக இருக்கலாம், யோர்தான் அனுபவமாக இருக்கலாம், எரிகோ அனுபவமாக இருக்கலாம், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூழின் அனுபவமாக இருக்கலாம், மரண பள்ளத்தாக்காக இருக்கலாம். ஆனால் கடந்து வரும் பொழுது, மாறாவை கடந்து வந்த பொழுது அங்கு அழகாக நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அங்கு அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து பின்பு ஏலிமுக்கு நேராக நடத்தினார். ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சைகள் இருந்தது. ஆனால் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது தேவன் ஆசீர்வாதத்தில் வந்து நம்மை முடித்து நம்ம தலையை உயர்த்தும் தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோமா? எங்களை அற்புதமாக நடத்துகிற தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட இரவு நேருக்காக நான் நன்றி செலுத்துகிறப்பா.
மறுமப்போ அந்த வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு ஜீவத்தை ஆராய்ந்து பார்க்க நீ செய்த கிருபைக்காக நன்றி. அறுபது கசப்புகள் ஒரு வேறு முதலாக இல்லாத கழிந்தபடி நீ சொல்கிற வார்த்தை பிடித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. அப்படி சமத்தில் ஒரு விசை தாழ்த்துறோம். வசனை பந்துவனமானே ஆஸ்வதிங்க. இப்போ மனவேதனையோடு பாரங்களோடு யார் கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதல் தேவன் தாமே ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி தேடி சந்தித்து நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். சகல துதி கனமைமுக்கை செலுத்துகிறோம். எல்லா வல்லக்கத்திர இயேசுக்கு சஞ்சபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. இணைந்து சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.